கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர், பூரண சற்குணராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, நல்லவராய் இருந்து நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவர். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு சிந்தையோடு வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பிரியமானவர்களே, இக்கட்டு நாளிலே, ஆபத்தான ஒரு நாளிலே, துன்ப நேரத்திலே கர்த்தர் மாத்திரமே நமக்கு அரணான கோட்டை. அவரே நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஒருவேளை மனிதர்கள் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் வாக்கு தவறி விடுவார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ நம்மை தொட முடியாதபடிக்கு வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் கழுவி ஒவ்வொரு நாளும் நம் நீதியின் பாதையில் நடப்பதற்கு நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர். அவரை நாம் நம்பும்போது, அவரையே சார்ந்து வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரையே நம்பி வாழும்போது, அவரையே விசுவாசிக்கும் பொழுது நம்மை அவர் அறிந்திருக்கிறார், நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு தொடர்பு கொள்ளும்போது, ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அவர் கொடுப்பார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்வார். உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். ஒருவேளை இக்கட்டான ஒரு நிலைமையிலே, ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே, கடன் பிரச்சனையிலே நீங்கள் கண்ணீரோடு வாழலாம். கர்த்தர் உங்களுக்கு தப்புவித்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரையே நம்பி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் தரித்திர நிலைமைகள் மாறும். உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் அவரையே நம்பி அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இந்த 10 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே, நன்றி. அதற்காக உமக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ அடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா.
கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. திருமண பண தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோமப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரண், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.